பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். நம் பெயர் கொண்ட புனிதர்கள், வானதூதர்கள், செராபீன்கள், அன்னை மரியாள் எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த காலை வேளையிலே 53 மணி வழியாக, கனவின் சூசேப்பரின் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல நம்மை அழைத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். மாதத்தின் புதன்கிழமையாக இன்று தாயாம் திருச்சபை கனவின் சூசேப்பருக்கு ஒப்புக் கொடுத்த இந்த நாளிலே, கனவின் சூசேப்பர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருத்தலத்திலே, அரிமளத்தின் திருத்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கனவின் சூசேப்பின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல காத்திருக்கிற நீங்களும் நானும் புனிதர்களோடும் செராபீன்களோடும் ஆண்டவரை தொழ இந்த காலை நேரத்திலே நம்மை தொட்டதற்காய் நன்றி சொல்லுங்க. நம்மை அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுங்க. இந்த இடம் உலகத்துக்கு தெரியாத இடம் அல்ல. அப்படி இருந்தும் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். உங்களை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டிருக்கிறார். கனவின் சூசேப்பரின் வழியாக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், நன்றியறிதல்கள், தன் வளர்ப்பு தந்தையின் வழியாக வருகிற அத்தனை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் இயேசு கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற இந்த திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். மனசார நன்றி சொல்லுங்க, உளமாற நன்றி சொல்லுங்க, மனதுக்குள்ள நன்றி நன்றி என்று சொல்லுங்க. வாய்த்திருந்து சொல்ல நினைத்தால் நன்றி சொல்லுங்க. தெய்வமே நன்றி, இயேசுவே நன்றி, கிருபை உள்ளவரே நன்றி, இரக்கம் உள்ளவரே நன்றி, தயவுள்ளவரே நன்றி, பாதுகாப்பவரே நன்றி, பராமரிப்பவரே நன்றி, கூட இருப்பவரே நன்றி, சூசேப்பின் வழியாக தொடுபவரே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்படியே முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். முழங்கால் படியிட்டு இந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். மீண்டும் சொல்லுங்க. என் இயேசுவே என் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் இயேசுவே என் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூசேப்பனுடைய நவநாள் ஜெபத்திற்கு முன்பாக தூய ஆவியாருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே சூழ எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடமில்லாமல் இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து இந்த நவநாளிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம்.
பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் கருவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் உணர்ந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறி கூறி அறிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியான நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானுமாகிய குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசையப்பரே, எல்லாவித அருங்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னி மரியாவை கலங்கப்படுத்த விரும்பாது நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியணையின் கண்ணிமைக்கு காவலாய் திகழ்ந்த கற்புள்ள லீலி மலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் அறிந்தவுடன் விரைந்தெழுந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லவோ. அரிமளத்தில் அமைந்துள்ள கனவின் புனித சூசையப்பர் ஆலயத்தில் உம் திருப்பாதம் தேடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எமக்கு பெற்று தரும் கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கனவின் புனித சூசையப்பரே, நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் உமது இறை திருவுள்ளம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதி அளிக்கிறோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரே, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திரு அவை என்ற உமது குடும்பத்து பிள்ளைகள் இவ்வருத்தலம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்று தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உம்மை நம்பிக்கையுடன் தேடி வந்துள்ள உம் பக்தர்களுக்கு பெற்று தாரும். நீ தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோரூட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். கனவின் புனித சூசையப்பரே, பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திரு குடும்பத்தை பாதுகாக்க கடவுள் இட்ட கட்டளைப்படி எகிப்துக்கு கூட்டிச் சென்ற கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் என் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைபலம் தேடவும் நோய் பேய் அந்தகார சக்திகளிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு மகிழ்ச்சி விட்டுக் கொடுத்தல் கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குடும்பங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அடைந்து தாரும். உம்மோடும் உம் துணைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள் புரியும். இறை திட்டத்தை கனவில் அறிந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்து நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரே.
உமக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினீர். திரு அவை என்ற திரு குடும்பத்திற்கும் அரைம்பலம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் பாதுகாவலும் அரணுமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையையும் போற்றி புகழ்கின்றோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் அவர்களின் மனமார்ந்த நன்றியையும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர்மிக்க வேண்டுதல் ஜெபங்களுக்கு செவி சாய்த்தருளும். கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரத்தை பெற்றுச் செல்ல அருள்தாரும். இரக்கத்திற்கும் பரிவுக்கும் ஊற்றாகிய இயேசுவே, உமக்கு வளர்ப்பு தந்தையாகவும் உம் தாய் மரியாவிற்கு பாதுகாவலராகவும் திரு குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்கவும் கனவின் வழியாக இறை திட்டம் அறியவும் புனித சூசையப்பருக்கு அருளினீரே. உமக்கும் அரியணைக்கும் ஆபத்தான நேரங்களிலும் சோதனை மிக்க சூழ்நிலைகளிலும் உற்ற துணையாக இருந்து காத்து வழிநடத்த திருவுளம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவ்வருத்தலம் வந்துள்ள மனம் போன போக்கில் வாழாமல் இறை திட்டத்தை திட்டமாக்கி வாழ அருள் புரியும். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக மிகவும் சிக்கலான சூழ்நிலைகளில் நாம் மேற்கொள்ளும் எல்லா முடிவுகளிலும் நாம் மேற்கொள்ளும் முடிவானது இறை திட்டமா இறை திட்டத்திற்கு ஏற்றதா என அறிய தேவைப்படும் இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். கடவுளான இயேசுவையே, குழந்தையாக உமது கரங்களில் ஏந்தும் வரம் பெற்ற கனவின் புனித சூசையப்பரே, திரு குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமாயிருந்து விரைந்தெழுந்து நிறைவேற்றியவரே, எங்கள் குடும்பத்து இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளில் எது இறை திட்டம் என்று அறியவும் இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும் இறை திட்டப்படி எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் உமது ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து நல்மரணம் அடைந்த கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கனவின் புனித சூசையப்பருக்கான மன்றாட்டு மாலை. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையான இறைவா, எங்களை தயப்படி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகி இறைவா, எங்களை தயப்படி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாராகிய இறைவா, எங்களை தயப்படி ரட்சியும் சுவாமி. தூய தம திருத்துவமாகிய ஒரே இறைவா, எங்களை தயப்படி ரட்சியும் சுவாமி. தூய மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியான மரியாவின் கன்னிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை மகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாலன் இயேசுவின் விழிப்பு மிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையை அன்பு செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நல்வரன் பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை வரம் நல்கும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களையும் குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அரிமளம் திருத்தலத்தில் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்நவநாளில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள தந்தையே இறைவா, உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரை உம் விவரிக்க இயலாத பேரன்பாள் தெரிந்து கொண்டீரே. மன்னகத்தில் தன்னை அண்டிவர் மக்களை ஆதரிக்கின்றவர் நீ அன்று. மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியவும், அறிமளம் பங்கிருக்க வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்கவும் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் புனித கனவின் சூசையப்பரின் பரிந்துரையை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசிர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆட்சி செய்யும் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் ஜீவியரவ சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. பாடுங்க. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் ஜீவியரவ சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவே. பாடுங்க. கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் ஜீவியரவ சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனவின் புனித சூசையப்பரினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசுக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்து இன்று நமக்காக பரிந்து பேசுகின்ற இந்த கனவின் சூசையப்பரை நம்பி இவரை நம்பி இந்த திருத்தலத்திற்கு வந்தால் இறைவன் இவருடைய பரிந்துரையின் வழியாக நம்மை ஆசிர்வதிப்பார் என்று கனவின் சூசையப்பரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாம் அவர் எப்படி இறைவனுடைய திட்டத்தை ஏற்று
இறைவனை பின்பற்றி ஒரு எடுத்துக்காட்டான ஆசீர்வாதமிக்க வாழ்வு வாழ்ந்தாரோ அதே போல அவரை நம்பி அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நாமும் அவர் நிச்சயமாக அவருடைய பரிந்துரையால் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிவார் இறைவனிடமிருந்து என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நம்முடைய உடல் உள்ள சுகத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஆணித்தனமான நம்பிக்கையிலே வளர இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே ஆரோக்கியசாமி, ஆரோக்கிய மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறை ஆசீர் வேண்டியும், உடல் உள்ள சுகம் வேண்டியும், வீடு கட்டுதல் இறை ஆசீரோடு அனுகூலமாகவும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவின் அன்பிற்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கும் தாயும் தந்தையுமான இறைவாம், மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய தகுந்த பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார்.
அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானப்பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்தியிருந்த எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவரை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உனக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல் அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நமக்கு நன்றி. பாருங்க பிரியன்ற இறைவார்த்தை கேட்டிருப்பீர்கள். மது அருந்தோருடைய திறமை, ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்றவராய் போனார் என்று சொல்லி. அப்படியே 2 கைகளை கும்பிடுங்க, கண்களை மூடுங்க. மது அருந்துவோர் பரிமாறுடைய திறமை கூட ஆண்டவருடைய ஞானமாய் இருந்திருக்கிறது. அந்த ஞானம் நமக்கு இந்த நேரத்தில் தேவை. கனவின் சூசையப்பின் வழியாக இந்த ஞானத்தை பெற்று அருள் வாழ்வில் சிறந்து விளங்க கூடியிருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி கைகளை கும்பிட்டு, ஆண்டவரே உன் ஞானம் மட்டுமே எனக்கு போதும், உம்மை இல்லாமல் எனக்கு எந்த ஞானமும் தேவையில்லை என்று சொல்லி கண்களை மூடி என்னோடு சேர்ந்து பாடுங்கள். உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு. சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு. நம்பிக்கையோடு. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு. அப்படியே கரங்கள் தட்டி பாடுகிறதா இசையோடு கண்களை திறந்து. எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு. சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு. சரி சொல்லுங்க.
துன்பத்திலும் நீரே. கடமில் சூசையப்பரை போல இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எல்லாமுமே எல்லாமுமே எனக்கு நீதானே. சொல்லுங்க, எல்லாமுமே எனக்கு நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. எழுந்து நிற்போம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உண்மையினால் அவர்கள் உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவு பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நம்முடைய தூய்மையான உள்ளத்தை பற்றி சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பங்கில் ஒரு அம்மா ஒரு 40 வயசு இருக்கும் வந்து ஃபாதரை பார்க்கணும் அப்படின்னோடனே வந்து என்னை பார்த்தாங்க. அந்த அம்மா பார்க்கும்போது கண்ணில் கண்ணி தண்ணி வழிஞ்சோடனே என்னம்மா என்ன எதுவும் பிரச்சனையா என்று கேட்டபோது அந்த பெண் என்னை பார்த்து ஃபாதர் நான் சாகணும் என்ன சொன்னாங்க, ஃபாதர் நான் சாகணும். என்னம்மா இங்கே வந்து ஃபாதர் எனக்காண்டி வேண்டிக்கங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஃபாதர் ஏதாவது உதவி இருந்தால் செய்யுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே வந்து ஃபாதர் நான் சாகணும் அப்படின்னு என்னம்மா சொல்கிறீங்களே என்று கேட்டபோது அந்த பெண்ணானவள் தன்னுடைய வாழ்வை சொல்ல ஆரம்பித்தார். ஃபாதர் என்னை பார்க்குறவங்க எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல யாருக்குமே என்னைய பிடிக்கலை, குடும்பத்துலேயும் சண்டை நிம்மதி இல்லை, போகிற இடத்துலலாம் யாருமே என்கிட்ட அன்பாகவே பேச மாட்டேறாங்க, எல்லாருமே என்னைய ஒரு பிடிக்காத மாதிரி நடத்துகிறாங்க ஃபாதர் என்று அந்த பெண்ணானவள் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அவரை பற்றி எதுவும் குறை கூறவில்லை. யாரை பற்றி குறை கூற ஆரம்பித்தார்? மற்றவர்களை பற்றி. வேலை செய்கிற இடத்துல என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை, போகிற இடத்துல எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறார்கள் என்று அந்த பெண்ணை குறித்து எந்த தவறையும் சொல்லவில்லை. மாறாக எதை பற்றி? பிறரிடமிருந்து தான் இந்த தப்பெல்லாம் வருது, எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு நிம்மதியை மகிழ்ச்சியை தரல ஃபாதர், ஆகையால் எனக்கு நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி இல்லாத வாழ்வு தேவையா என்று அந்த நிலையில் தான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் என்ற அந்த சிந்தனையில் 15 நிமிஷம் பேசினாங்க. நான் எதுவுமே என்ன பண்ணலை, பேசவே இல்லை. 15 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டிங்களா அப்படின்னா, ஆமாப்பா இதான்ப்பா என்னுடைய பிரச்சனை, எங்கே போவதென்று தெரியவில்லை, ஒருவேளை நான் தற்கொலை செய்து கொண்டால் என்னுடைய குழந்தைகள் அனாதை ஆகிவிடுமோ, யார்கிட்டையாவது பேசலாமோ என்று அதற்காகத்தான் இங்கு உங்களிடம் வந்தேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே சொன்னேன், அம்மா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, கஷ்டங்களை சொல்லும்போது இந்த கஷ்டம் எதற்காக ஏற்பட்டது, எதற்காக என்னுடைய உள்ளத்திலே தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவானது என்று ஒரு வாட்டியாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் தான் குறை சொல்கிறீங்களே ஒழிஞ்சு உங்கள் வாழ்வில் எதற்காக இந்த குறை வந்தது, எதற்காக நான் பிறரை குறை கூறுகிறேன் என்று உங்களுடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களா என்று கேட்டபோது அந்த பெண்ணானவள் என்ன பண்ணா, எதுவும் வார்த்தை வருமா, அமைதி காத்தார். காரணம், நான் இந்த சமுதாயத்திலே பணி செய்கிற இடங்களிலே குடும்பத்திலே பிறரிடமிருந்து தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் சொல்லவே கூடாது. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22 ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்றார், உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியாது, உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியவே முடியாது. ஆகையால் அந்த பெண்ணானவள் வாழ்விலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கோபமான கசப்பான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பொழுது என்னால் தான் இது ஏற்பட்டதுன்னு யாராவது ஏற்றுக்கோமா? இப்போ இந்த கண்ணாடி இப்போ நான் தள்ளி விட்டு கீழே விழுந்துருச்சு, நான் தள்ளி விட்டு தான் இந்த கண்ணாடி விழுந்துச்சுன்னு நான் சொல்லுவேன்னா என்ன பண்ணுவேன், இந்த கண்ணாடி விழுந்துருச்சுன்னு தான் சொல்லுவோம். இப்போ பழி யாரு மேலே விழுவுது? அந்த தவறு செய்தவர் மேல் விழவில்லை, மாறாக எது பாதிக்கப்பட்டதோ என்ன பண்ணுது, அதனுடைய பேற்றிலே விழுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களிலே நமக்கு பாதிப்புகள் பிறரிடமிருந்து வருகிறது என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. காரணம், நம் வாழ்விலே நம் மனது எப்படி இருக்கிறது, நம்முடைய மனம் எப்படி நல்ல எண்ணமாக இருக்கிறது, அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிம்மதியான குடும்ப வாழ்வு அமையும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். எல்லாரும் என்ன நினச்சாங்க, நான் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்ச சூழ்ச்சி தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் தள்ளப்பட்டேன். ஒருத்தரை பார்த்து கேட்டால், என்னங்க பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகலையா, நிகழ்ச்சிக்கெல்லாம் போகலையா, செத்தாலும் அவன் மூஞ்சிலனா ஃபாதர் முழிக்க மாட்டேன். ஏங்க, எனக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு என் பேரை குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வர அவன் செஞ்ச சூழ்ச்சிக்கு அவன் விட்டு கல்யாணத்துக்கு நான் போகணுமா என்ற அந்த ஒரு உணர்வோடு
பிறரிடம் தவறை கண்டுபிடித்து நாம் நம்மை உயர்ந்த நிலையிலே பேசுகின்ற பொழுது, அப்படிப்பட்ட நிலையில் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தெளிவாக இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்கிறார், நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில், நம்முடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. இன்பமோ துன்பமோ அது நம்மிடமிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. அது எங்கேருந்து வருது? நல்ல மனதிலிருந்து நல்ல எண்ணங்கள், தீய மனதிலிருந்து தீய எண்ணங்கள் வருகிறது என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிட்டார். இதை விட தெளிவு வேறு எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நான் இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, வரும்போது வாங்க சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கணும், இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு பாசமாக பேசுவாங்க. பாசமாக பேசும்போது அவங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க, ஆகையால் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு போகிறேன், உங்கள் பாசத்துக்கு அளவில்னு சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க, விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டு இருந்தாங்களே, என்ன பண்ணுறது, என்ன சமைக்கிறது என்றது. வாய் ஒன்று பேசும், மனது ஒன்று நினைக்கும். இதுதான் இன்றைய மனிதனுடைய வாழ்வு. இந்த மனசுல என்ன ஊற்றெடுக்கிறதோ அது நல்ல எண்ணமாக ஊற்றெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உறவு பிறரோடு எப்படி இருக்கும், ஒரு அர்த்தமுள்ள உறவாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை சூழ்நிலை உருவாகும். என் மனதிலே எப்படி நான் நல்ல எண்ணங்களை கொண்டு வருகிறேன்? பிறர் என்னுடைய உறவிலே பிறர் வெற்றியை காணுகின்ற பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சியோடு சேர்ந்து நானும் மகிழ்கிறேனா? இல்லை, அவர்கள் உயர்ந்து விட்டார்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்திலே உயர்ந்து விட்டார்கள் என்று அவருடைய வெற்றியை சாதனையை கண்டு நாம் பொறாமைப்படுகிறோமா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழுகிறோமா என்று சிந்தித்து பார்க்கவும் இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உங்க மனசு தீய எண்ணமா இருந்துச்சுன்னா அந்த தீய எண்ணத்திலேருந்து எது தான் வரும்? பொறாமை வரும். பிறரை அழிச்சிடணும், பிறருடைய பேரை கெடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வரும்? தீய எண்ணத்திலிருந்து வரும். அப்போ அந்த தீய எண்ணத்தோடு இருக்கின்ற பொழுது என்னென்ன கெட்ட செயல்முறைகள் வரும் என்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த தீய எண்ணத்தோடு இந்த பழக்கங்கள் நம்மிடமிருந்து வெளிப்பட்டால் உறவை தக்க வச்சு கொள்ள முடியுமா? உறவை தக்க வைத்து கொள்ள முடியுமா? இப்போ ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க உங்களை பக்கம் வருவாங்களா? சத்தமாக சொல்லுங்க, வரவே மாட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு படித்தோம், எவ்வளவு சம்பாதித்தோம், எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சோம், எதுவுமே நமக்கு எந்த பயனையுமே தரவே தராது. யாரும் சாகையில் நான் பிஹெச்டி படித்தேன், டாக்டரேட் பட்டம் படித்தேன், அதை கொடுங்க எனக்கு பேரு புகழ், நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், நான் செத்தப்பய குழியில் இதை போடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. நாம் இறந்த பிறகு நம்மோடு வருவது எதுவென்றால் நம்முடைய நல்ல எண்ணத்தால், நல்ல பழக்கத்தால் எத்தனை மனிதர்களை நாம் சம்பாதித்தோம், எத்தனை உறவுகளை சம்பாதித்தோம். இதுதான் நாம் இந்த உலகத்திலே ஒரே ஒரு முறை வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சேர்க்கும். நாம் இறந்து இந்த ஆன்மா விண்ணகம் செல்கின்ற பொழுது எத்தனை உறவுகளுடைய ஜெபத்தோடு நான் செல்லுகிறேன் என்ற அந்த சிந்தனையில் தான் நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மனமானது தூய்மையான மனமாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையான மனதிலிருந்து தான் நல்ல எண்ணங்கள் ஊற்றெடுக்கும். இல்லை, நான் பிறரிடம் பார்க்கின்ற போது அன்பாக பேசுவேன், அன்பாக பழகுவேன் என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு தீய எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயமாக அந்த உறவு ஒரு நாடகம் நிறைந்த உறவாக மாறிவிடும். நீங்கள் என்னதான் மனசில் நான் மாமியார் மருகளை பார்த்தோன்னா மாமியார் என்ன சொல்லுவாங்க, அம்மா சாப்பிடுமா, அப்பா இது நல்லா இருமா அப்படிம்பாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்கும், என்ன இப்படி பண்ணுறா அப்படி என்று எண்ணம் இருக்கும். ஆனால் இது நாடகம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தூய்மையான உள்ளத்தோடு இருங்கள். அந்த தூய்மையான உள்ளம் இருக்கின்ற பொழுது அங்கே அன்பிற்கு ஊற்று உண்டு, அங்கே இரக்கத்திற்கு இடம் உண்டு, மன்னிப்பிற்கு இடம் உண்டு. அந்த நல்ல எண்ணத்திலிருந்து வருகின்ற அந்த அன்பால், இரக்கத்தால், மன்னிப்பால், ஒற்றுமையால், சமாதானத்தால் நீங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலே பல்வேறு உறவுகளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு.
உங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஆசீர்வாதம் வழிமுறை எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன ஃபாதர், நீங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கணும்னு சொல்றீங்க. இன்னைக்கு இந்த நவீன உலகத்தில் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் வாழ முடியுமா? வாழ முடியுமா? இப்போ அப்படி நான் நல்ல எண்ணத்தோட இப்போ ஒருத்தன் என்னைய தவறாக பேசிட்டான் ஃபாதர், என்னை கேவலப்படுத்திட்டான் ஃபாதர். அப்படி கேவலப்படுத்தும் போது நான் நல்ல எண்ணத்தோடு அவனை மன்னிச்சுட்டு போயிட்டேன்னா என்ன சொல்லுவான்? பொழைக்க தெரியாதவன். என்ன சொல்லுவான்? பொழைக்க தெரியாதவன். என்னை பார்த்து பயந்து போகிறான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம் மனதிலே நல்ல எண்ணத்தோடு அவரை மன்னிக்கின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் நம்மை பார்த்து கோழை என்று சொல்லட்டும், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லட்டும், அது அவனுடைய பார்வையிலே. ஆனால் அவனுடைய பார்வையிலே நாம் வாழவில்லை. யாருடைய பார்வையிலே? ஆண்டவருடைய பார்வையிலே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய பார்வையிலே நாம் கோழையாக இருக்கலாம், பிழைக்க தெரியவனாக இருக்கலாம். ஆனால் இந்த உறவு நிரந்தரமான உறவு அல்ல. மாறாக கடவுளுக்கும் நமக்கும் தான் உறவு. அந்த உறவு தான் நிலையான உறவு. அந்த உறவிலே நாம் பலப்பட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நல்ல எண்ணத்தோடு இரு. உன்னை அவர்கள் கேவலப்படுத்துகின்ற பொழுது அந்த நல்ல எண்ணத்திலிருந்து வருகின்ற அன்பிலே நீ மேன்மையாக இரு. அந்த அன்பிலே நீ மேன்மையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் உன்னை கேவலப்படுத்தினாலும் அந்த கேவலத்தால் உன்னுடைய வாழ்வு அழிந்து போவது இல்லை. மாறாக அந்த அன்பு இன்னும் அதிகமாக உன் வாழ்விலே ஏற்படுகின்ற பொழுது, அவரை மன்னிக்கின்ற பொழுது, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நிறைவாக ஆசீர்வதிப்பேன். அவர் ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார். எந்த வாயை பொழைக்க தெரியாதவன் என்று சொன்னதோ அதே வாய் ஒரு நாள் உன்னை என்ன பண்ணும்? நீ உயர்ந்த நிலைக்கு வரும்போது உன்னை என்ன பண்ணும்? போற்றி புகழும். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் இன்பமோ துன்பமோ கடவுள் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்ற அவருடைய வார்த்தையின்படி நாம் நல்ல எண்ணத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே கெட்டதற்கு வேலை இல்லை, நல்ல எண்ணங்கள் தான் ஊற்றெடுக்கும் என்ற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் நம்புகின்ற இறைவன் நமக்கு நல்ல ஆசி புரிவார். ஆமேன். வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சார்ந்தாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவாவை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். இறைவாவுனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த ஒவ்வொரு திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் அவநாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்துருளினீர். தூய ஆவியிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த ஒவ்வொரு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியுமுள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக நீர் ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர்வும் திருமுன் என்றும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது. எல்லாரும் கரங்கள் தட்டி பாடுவோம் உற்சாகமாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. ஹோசன்னா தாவீதின் புகழ்வா. ஹோசன்னா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு ரத்தமே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரெடுத்துறை எல் சகாய்ரான், எங்கள் மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இந்த புனித கனவின் சூசேப்பின் திருத்தலத்திற்கு அந்த புனிதனுடைய பரிந்துரையை தேடி வந்திருக்கின்ற நம்பிக்கையாளர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அனைத்து குடும்பங்களிலும் அன்பு, இரக்கம், சமாதானம், ஒற்றுமை, மன்னிப்பு நிலவவும் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தையும் இவர்கள் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக வேண்டிய வல்லமையை ஆசிர்வாதமாக பொழிந்து மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டிய வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்து தர நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். குறிப்பாக குழந்தை வரத்தை எங்களுக்கு இறைவன் தரமாட்டாரா என்று ஏங்குகின்றவர்களுக்கு நல்லதொரு குழந்தை வரத்தையும், திருமண வரணிற்காக இயங்குகின்றவர்களுக்கு நல்லதொரு திருமண வரனையும், செய்கின்ற தொழிலிலே இறைவனுடைய ஆசிர்வாதம் தங்க வேண்டும், செய்கின்ற தொழிலிலே இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து முன்னேற்றம் காண வேண்டும் என்றும், குழந்தைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபிக்கின்றோம். மேலும் இன்று தங்களுடைய திருமணநாள் விழாவை கொண்டாடுகின்ற மரிய ஜான் கென்னடி, அலெக்ஸ் அமுதாய் என்னும் இந்த தம்பதியரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், 30 ஆண்டுகளாக இவர்கள் 30 ஆண்டு திருமண நாள் கொண்டாடுகின்ற இவர்களுக்கு இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம்.
தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள்.
கொள்ளாதீருங்கள், என்றும் கவலை கொள்ளாதீருங்கள். பறக்கும் பறவையை பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவையை பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாளோ மகளே. கவலை கொள்ளாதீருங்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்பும், என்றும் கவலை கொள்ளாதீருங்கள், என்றும் கவலை கொள்ளாதீருங்கள். பறக்கும் பறவையை பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றே நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றே நன்றி சொல்லு. கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், என்றும் கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போம். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போம், என்றும் கவலை கொள்ளாதீருங்கள். கவலைப்படுவதினா உமது உயரத்திலே, கவலைப்படுவதினா தமது உயரத்திலே. ஒரு முழம் கூட்ட முடியுமா? நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஆண்டவரே, புனித யோசேப்பின் வணக்க நாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பங்களை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையாள் இக்குடும்பங்களை என்றும் பாதுகாத்து அரும் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் அன்பிலும் புனித கனவின் சூசேப்பரின் பரிந்துரையிலும் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு